Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா சாமி? நல்லா படிக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் 12th அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி 5th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிள் 523 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5 மார்க்கில் கேட்குறது சாமி, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. பாருங்கள், இது ரொம்ப பெரிய கணக்கு தான், 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 523 பாரு. ஃபார் த எலிப்ஸ் 4x squared plus y squared plus 24x minus 2y plus 21 equal to 0. இதுக்கு find center, vertices and the focus. Also prove that length of the lactus rectum is 2. இதெல்லாமே கண்டுபிடிக்கணும். முதல் சென்டர் கண்டுபிடிக்கணும் ராஜா, அடுத்தது வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் லென்த் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டம். இந்த 4 கண்டுபிடிக்கணும். முதல் கணக்கு எழுதிக்கலாம் சாமி. 4x squared plus y squared plus 24x minus 2y plus 21 equal to 0. அடுத்தது x எல்லாம் ஒரு குரூப்பு, y எல்லாம் ஒரு குரூப்பு, கான்ஸ்டண்ட்டாக அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ 4x squared plus 24x plus y squared minus 2y equal to plus 21 அந்தாண்ட போனால் minus 21. புரியுதா தங்கம்? எக்ஸ் ஒரு குரூப்பு, ஒய் ஒரு குரூப்பு, கான்ஸ்டண்ட்டாக அந்த சைடு கொண்டு போகணும். இப்போ எக்ஸ் குரூப்பில் இருந்து 4 வெளியில் எடுத்துரு. அப்போ வெளியில் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x வந்துடும். அதே மாதிரி ஒய் குரூப்பில் நம்பர் எதுவும் இங்கே இல்லை, அப்போ அது ஒரு ப்ராக்கெட்டை போட்டுக்கோ. அப்போ ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 21. அடுத்தது இதை ஹோல் ஸ்கொயர்டாக மாற்றுறதுக்காக ராஜா, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் பாரு 6, அதில் பாதி 3, அதை ஸ்கொயர்டு பண்ணால் 9, 9 கூட்டு. இதே மாதிரி ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் 2, அதில் பாதி 1, அதை ஸ்கொயர்டு பண்ணால் 1 கூட்டு. புரியுதா தங்கம்? அப்போ 4க்குள்ளே 9 கூட்டியிருக்கேன், அதே மாதிரி இங்கே 1க்குள்ளே 1, இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ தேர்ஃபோர் உனக்கு என்ன வரும்? மைனஸ் 21 இருக்கா? பேலன்ஸ் ஆகிறதுக்காக இங்கே 4 9s are 36. அப்போ ரைட் சைட் 36 போடணும். 1 into 1 1. புரியுதா? வெறும் 9 போட்டக்கூடாது ராஜா, இந்த 9 4க்குள்ளே போட்டிருக்கோம். அப்போ பேலன்ஸ் கரெக்டாக ஆகணும்னா இங்கே என்ன 4 9s are 36 கூட்டியிருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ இங்கே 36 இங்கேயும் 36. 1 into 1 1, அப்போ இங்கே 1. அப்போ 4 into கண்ணு இதை ஹோல் ஸ்கொயரில் எழுதும்போது இது எக்ஸு, இதில் ஒரு அடுக்கு எக்ஸு, நடுவாண்டு டேர்மில் குறி ப்ளஸ்ஸு, இதில் ஒரு அடுக்கு 3 ஹோல் ஸ்கொயர்டு, எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம் ராஜா. இதை இது பண்ணி பாருதா, எக்ஸ் ஸ்கொயர்டு பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், 3 ஸ்கொயர்டு பண்ணால் 9, இதை 3ஐயும் பெருக்கி பார், 3 2s are 6x, a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்ம். இதில் ஒரு அடுக்கு, இதில் ஒரு அடுக்கு, நடுவாண்ட குறி ப்ளஸ், இவ்வளோ தான் ராஜா. அதே மாதிரி இதில் தான் ஒய் ஸ்கொயர்டில் ஒரு அடுக்கு ஒய்ஏ, நடு டேர்மில் குறி மைனஸு, 1 ஸ்கொயர்னா 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணிப்பார். அப்போ பண்ணினீங்கன்னா உனக்கு 16 கிடைக்கும். புரியுதா தங்கம்? இது பாரு, இது 37ல் 21 போயிடுச்சுன்னா நமக்கு 16. அப்புறம் 16ஆல் நம்ம இதை 1 ஆக்கணும். அப்போ 16ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இந்த டேர்மை 16ஆல் டிவைட் பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும். அப்போ 4x plus 3 whole square divided by 16, y minus 1 whole square divided by 16 equal to 16 by 16 1. இப்போ அடிச்சுக்கலாம். 1 4 is 4, 4 4s are 16. இங்கே அதே தான். அப்போ x plus 3 whole square divided by 4 plus y minus 1 whole square divided by 16 equal to 1. அப்புறம் தாங்க இதை கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, இது கேபிட்டல் ஒய்ஏ. அப்போ கேபிட்டல் எக்ஸ், அதாவது எக்ஸ் ப்ளஸ் 3 கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, ஒய் மைனஸ் 1 கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கோ. அப்போ நம்ம கணக்கு எப்படி மாறும்? கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ப்ளஸ் கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 16 ஈக்குவல் டு 1. இப்போ பாரு, ஒய்க்கும் கீழே தான் பெரிய நம்பரு. அப்போ தேர்ஃபோர் இதுதான் நமக்கு என்னது? மேஜர் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் வந்து இஸ் மேஜர் ஆக்சிஸ். புரியுதா? அப்போ ஒய் தான் நமக்கு மேஜர் ஆக்சிஸ். அப்போ நம்ம படமும் ஒய் மேலே தான் வரணும், நம்ம ஃபார்முலா எல்லாமே ஒய் ஆக்சிஸ் மேலே தான் நம்ம எழுதணும். அப்போ இந்த பெரிய நம்பர் தான் a². அப்போ a² 16, இதுக்கு ரூட் எடுத்தால் a வந்து 4,
பி ஸ்கொயர்டு வந்து 4, இதுக்கு ரூட் எடுத்தால் பி வந்து 2 வந்துடும் ராஜா. அப்போ ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சாச்சு, பி ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சாச்சு. எசன்ட்ரிசிட்டி இ அதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் என்ன வரும் சாமி 4/16. കാരണം இப்படியே அடிச்சுட்டு போட்டு கூட கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், அல்லது கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டும் நீ போட்டுக்கலாம், அது உன்னுடைய விருப்பம். அப்போ தேர்ஃபோர் இங்கே வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 16ல் 4 போச்சுன்னா 12/16 தங்கம். இதை 4th டேபிளால் அடிச்சிட்டிங்கன்னா 3 4s are 12, 4 4s are 16, ரூட் எடுத்தீங்கன்னா √3 டிவைடட் பை 2. புரிஞ்சுதா தம்பி? தங்கம் ஒன்றுமே இல்லை, எக்ஸ் ஒரு குரூப்பு, ஒய் ஒரு குரூப்பு, கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்தாண்ட. எக்ஸ் குரூப்பில் இருந்து நம்பரை வெளியிடு, ஒய் குரூப்பில் இருந்து நம்பர் இருந்ததுன்னா வெளியில் எடுத்துரு. அடுத்தது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்டில் பாதியை ஸ்கொயர் பண்ணி கூட்டு, ஒய்யோடைய கோஎஃபிஷியன்டில் பாதியை ஸ்கொயர் பண்ணி கூட்டு. பேலன்ஸ் ஆகிறதுக்காக இந்த பக்கமும் பாரு, இங்கே 9 4s are 36, 1 into 1 1 கூட்டணும். அடுத்தது இது ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மேட்டில் எழுதணும். இதில் ஒரு அடுக்கு நடுவாண்ட குறி, இதில் ஒரு அடுக்கு ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதணும். அதே மாதிரி தான் ஒய்யுக்கு எழுதணும். அப்புறம் இந்த 16ஆல் என்ன பண்ணிக்கணும், நம்ம டிவைட் பண்ணணும். இந்த இடத்துல 1 வர மாதிரி 1 வரணும். அதனால 16ஆல் 16/16 தானே 1. அப்போ இங்கேயும் 16, இங்கேயும் 16, இங்கேயும் 16ஆல் டிவைட் பண்ணணும். அப்புறம் கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய்க்கு மாற்று. அப்போ எது வந்து மேஜர் ஆக்சிஸ்ன்னு பாரு, பெரிய நம்பர் என்னன்னு பாரு, அது ஏ ஸ்கொயர், சின்ன நம்பர் பி ஸ்கொயர். அதுலேருந்து எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிக்கோ. இப்போ நம்ம கேட்டதுக்கு போக போகிறோம். கேட்டது நம்ம என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு சென்டர் கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு அட்டவணை போட போகிறோம். அதாவது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஐ ஒரு அட்டவணை, ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு ஒரு டேர்மை அப்படியே மாற்றுவோம், அவ்வளவுதான். அப்போ தேர்ஃபோர் இப்போ பாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கேபிட்டல் எக்ஸ் பாரு x+3, கேபிட்டல் ஒய் பாரு y-1. இப்போ ஃபார்முலாலாம் ஒய் ஆக்சிஸில் தான் நம்ம எழுதணும். இப்போ நமக்கான டேபிள் காலம் முதல் கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய் சாமி. இதை பாரு, சென்ட்ரு 0,0, ஃபோக்கஸ் பாருதா ஒய் ஆக்சிஸில் எழுதியிருக்காங்க 0, +r - AE, வெர்டெக்ஸு 0, +r - A. அடுத்த லென்த் ஆஃப் த லேட்டர் இது 3, இது 4 தான் கேட்குறாங்க பாரு. இப்படி போட்டிங்கன்னா உனக்கு தப்பே வராது. சென்ட்ரு 0,0, நம்ம ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால ஃபார்முலா வந்து ஒய்யில் தான் வரும். அப்போ ஃபோக்கஸ் 0, +r - A, வெர்டெக்ஸ் 0, +r - A, இது +r - AE. சரி கண்ணு. இப்போ ஃபஸ்ட்டு சென்ட்ரு 0, அப்போ இது கேபிட்டல் எக்ஸு, இது கேபிட்டல் எக்ஸோடைய வேல்யூ, இது கேபிட்டல் ஒய்யோடைய வேல்யூ. அப்போ கேபிட்டல் எக்ஸ் 0, கேபிட்டல் ஒய் 0 சாமி. இதை கொண்டாந்து அப்படியே ஜஸ்ட் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. கேபிட்டல் எக்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், x+3. கேபிட்டல் ஒய் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், y-1. அப்போ கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டீங்கன்னா 0 = x+3. +3 இந்தாண்ட போச்சுன்னா -3. அப்போ x = -3. அதே மாதிரி கேபிட்டல் ஒய்க்கு 0ன்னு போட்டீங்கன்னா 0 = y-1. -1 இந்தாண்ட போனால் +1. அப்போ கரெக்டான சென்ட்ரு -3, 1. ஸ்மால் எக்ஸு, இது ஸ்மால் ஒய்யோடைய வேல்யூ. புரியுதா சாமி? இது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் கண்ணு, இது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய். ஓகேவா? அதே மாதிரி ஃபோக்கஸ் பாரு 0, +r - AE. அப்போ 0, +r - A வந்து 4, E வந்து √3/2. அப்போ 2க்கும் 4க்கு அடிச்சுன்னா 2. அப்போ 0, +r - 2√3. இது 0ங்கிறது எக்ஸ் கேபிட்டல் எக்ஸோடைய வேல்யூ, +r - 2√3ங்கிறது கேபிட்டல் ஒய்யோடைய வேல்யூ. அப்போ கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0 = x+3. +3 இந்தாண்ட போனால் -3. அப்போ x = -3 சாமி. கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக என்ன போடுற, +r - 2√3 நமக்கு என்ன கிடைக்கும், y-1. அப்போ +r இந்த -1 இந்தாண்ட வந்தால் +1 சாமி. அப்போ +r - 2√3 +1 = y. அப்போ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பாருங்க -3, 2√3 +1. ரெண்டாவது ஃபோக்கஸ் -3, -2√3 +1. இதில் பாரு 2 நம்பர் இருக்கு, ஒன்று +2√3 +1, இன்னொன்று -2√3 +1. புரிஞ்சுதா சாமி?
அடுத்தது வெர்டசஸ் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. அப்போ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து 4, 0ங்கிறது கேபிட்டல் எக்ஸு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ங்கிறது கேபிட்டல் ஒய். அப்போ இதை கொண்டாந்து இதில் பிரதியிடு. அப்போ 0 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3a, ப்ளஸ் 3 இந்தாண்ட போனால் -3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ங்கிறது ஒய், கேபிட்டல் ஒய். அப்போ கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1, -1 இந்தாண்ட வந்தால் ப்ளஸ் 1. அப்போ இப்போ பாரு இதில் 2 வேல்யூ இருக்குது, ஒன்று ப்ளஸ் 4, இன்னொன்று -4. ப்ளஸ் 4 ப்ளஸ் 1னா ப்ளஸ் 5 வரும். -4 ப்ளஸ் 1னா -4ல் 1 போச்சுன்னா -3ன்னு வரும். அப்போ தேர்ஃபோர் நமக்கு ஏ ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸு -3, 5, அடுத்து -3, -3. புரியுதா சாமி? இது உங்கள் புக்கில் தப்பாக போட்டிருக்கான், அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோ. அடுத்தது லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் 2b² டிவைடட் பை ஏ. அப்போ 2 இன்ட்டு b², 4, a4, 4 4 அடித்தா 2. புரியுதா சாமி? இப்போ நம்ம படம் பாரு, நமக்கு அவன் கொடுத்துருக்கிறது என்ன, ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸா? அப்போ பாருதா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சென்டரை பார்த்து பிளாட் பண்ணிக்கோ ராஜா, எப்பயுமே சென்டர் தான் மெயின். -3, 1. அப்போ எக்ஸில் இங்கே சென்டர் இதா, இதிலிருந்து மையத்திலிருந்து -3 பாரு, 1 2 3 -3, ஒய்யில் 1. அப்போ சென்டர் -3, 1 போட்டு இது வழியாக கோடு போட்டுரு. கோடு போட்டு அப்ராக்சிமேட்டாக F1 F2 ஏ டேஸ் போட்டிங்கன்னா ஏ டேஸ் வழியாக படத்தை போட்டுக்கோ. அப்புறம் F1 கணக்கை பார்த்து குறி, F2 குறி, F1. புரியுதா சாமி? அது ப்ளஸ் அதே மாதிரி தான் ஏ டேஸ். இவ்வளோ தான் தங்கம். இதில் ஏதாச்சும் உனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. இப்போ புரியுதா? இதில் ஏதாவது விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏதாவது உனக்கு வந்து புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லு. தேங்க்யூ.